மேலும் ஒரு அண்மைச் செய்தி, சிண்டிகேட் குழு கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அறிக்கையின் அடிப்படையில் தவறு செய்த கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றம். சிண்டிகேட் குழு கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் பெற பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பதிவு செய்த விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சிண்டிகேட் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று சிண்டிகேட் குழு கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக துணைவேந்தராக இருக்கக்கூடிய வேல்ராஜனுடைய பதவிக்காலம் இந்த மாத இறுதியோடு முடிவடைய நிலையில் அவர் பங்கேற்கக்கூடிய இந்த கடைசி சிண்டிகேட் குழு கூட்டம் என்பதால் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது பதிவாளராக இருக்கக்கூடிய பிரகாஷ் என்பவரின் நியமனம் முறைகேடாக நடைபெற்றதாகவும் விதிமுறை மீறி நடைபெற்றதாகவும் சிண்டிகேட் உறுப்பினரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான பரந்தாமன் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் அந்த வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருந்தார். அந்த அம்சம் தொடர்பாக இன்று விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக குறிப்பாக அரசு தலைமை வழக்கறிஞர் கருத்துக்களை கேட்டு மீண்டும் சிண்டிகேட் குழுவை கூட்டி பதிவாளர் நியமனம் குறித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல தற்பொழுது மோசடி செயலில் ஈடுபட்ட அந்த தனியார் பொறியியல் கல்லூரிகளின் செயலை அனுமதிக்க கூடாது என்றும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையை உடனடியாக பெற்று நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் இன்று நடைபெற்ற இந்த சிண்டிகேட் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தவறு செய்த கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்வது குறித்தும் இந்த சிண்டிகேட் குழு கூட்டத்தில் தற்பொழுது முடிவெடுக்கப்பட்டுள்ளது.